Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்மளுடைய Android மொபைல்ல large files ஏதாவது இருக்கா, அதை எப்படி கண்டுபிடிச்சு அது தேவையில்லைன்னா delete பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அதாவது நம்ம மொபைலில் நமக்கு தெரியாமல் இல்லாட்டி நம்மளே டவுன்லோட் பண்ண நிறைய ஃபைல்ஸ், அதாவது பெரிய சைஸில் உள்ள ஃபைல்ஸ் இருக்கலாம். ஸோ இதனால் நம்ம மொபைலில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் நம்ம மொபைலில் ஏதாவது லார்ஜ் ஃபைல்ஸ் இருக்கா, அதை நம்ம கண்டுபிடிச்சி அதை டிலீட் பண்ணணும். ஸோ எப்படி அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் ஃபைல் மேனேஜர் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணணும்னு பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா இங்கே உங்கள் மொபைலில் கேட்டகரிஸ் வைஸ் வீடியோஸ், இமேஜஸ், ஆடியோ ஃபைல்ஸ், டாக்குமெண்ட் எத்தனை ஜிபி ஸ்டோரேஜில் இருக்குது அப்படின்றத காட்டும். ஸோ இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த மொபைலில் வீடியோஸ் தான் அதிக அளவு ஸ்டோரேஜை பிடிச்சி வச்சுருக்கா, இல்லை ஃபோட்டோஸ் தான் பிடிச்சி வச்சுருக்கா அப்படின்றத உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எந்த மொபைலில் பார்ப்போமா இருந்துச்சுன்னா வீடியோஸ் தான் 12 ஜிபிக்கு மேலே இருக்குது. ஸோ அதில் தான் நிறையவே ஸ்டோரேஜ் பிடிச்சிருக்கு. ஸோ நான் இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணுவேன்ல இருந்துச்சுன்னா இதில் லார்ஜ் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பார்ப்போம் இருந்துச்சுன்னா இந்த மொபைலில் உள்ள லார்ஜ் ஃபைல்ஸ் உள்ள ஃபைல்ஸ் எல்லாமே, ஃபைல் சைஸ் உள்ள ஃபைல்ஸ் எல்லாமே காட்டுது. ஸோ இதில் மோஸ்ட்லி எல்லாமே வீடியோஸ் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்து என்னது எனக்கு தேவையில்லாத அந்த வீடியோஸை நான் டிலீட் பண்ணுறதன் மூலமாக, அதாவது செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் அப்படின்றத கொடுப்பேன் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ டிலீட் ஆகிரும். ஸோ அதோட வேறு ஏதாவது ஃபைல்ஸ் இருக்கா அப்படின்றதையுமே இந்த இடத்துல நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதையுமே தெரிஞ்சு பார்த்துக்கிட்டு அது என்ன ஃபைல் தேவையில்லை அப்படின்றத முடிவு ஒன்று எடுத்துகிட்டு ஸோ அதையுமே டிலீட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மொபைலை பொறுத்தவரை வீடியோஸ் தான் அதிகமாக ஸ்டோரேஜை பிடிச்சி வச்சிருக்கு. ஸோ என்னால் வீடியோஸை டிலீட் பண்ணுறதன் மூலமாக இந்த ஃப்ரீ ஸ்டோரேஜை எடுத்துக்க முடியும். அதோட பெரிய ஃபைல் சைஸ் உள்ள அந்த லார்ஜ் ஃபைல் சைஸ் உள்ள டாக்குமெண்ட்ஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணவும் முடியும். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு உங்கள் மொபைலில் உள்ள லார்ஜ் ஃபைல் சைஸ் உள்ள ஃபைல்ஸை எப்படி டிலீட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.